English பேசினாலும் தமிழண்டா. Pharmaceutical jurisprudence-ல இருக்க important questions பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்காக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னுடைய எல்லாரும் வந்து பயந்துக்கிறீங்க, இது வந்து எனக்கு புரியவே இல்லை, போரிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து இதை இன்ட்ரெஸ்டோட நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து லைஃப் ஓரியன்டாக கோரிலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க தமிழியன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனலைசிஸ் படி இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், தென் என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம இந்த டைம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் அனதர் 3 யூனிட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷினோடு சேர்த்து ஒரு ஓவர் வியூவும் பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 1945 அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸும் தென் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி மட்டும் நம்மளுக்கு வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. தென் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து எந்தெந்த லைசன்ஸ் கீழே வந்து நம்ம வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து எந்தெந்த லைசன்ஸ் கீழே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஷெட்டில் C and C1 ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஷெட்டில் X ட்ரக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயும் இல்லாத அதர் ட்ரக்ஸாக இருக்கட்டும், என்னென்ன லைசன்ஸ் வந்து வேணும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸு, தென் டெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அனலைசிஸ் மட்டும் ஒரு 1 இயர் வந்து நம்மளுக்கு 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறதுக்கு நிறைய ட்ரக்ஸ் வந்து ப்ராகிபிட், அதாவது இதெல்லாம் ட்ரக்ஸு இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நிறைய ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து ப்ராகிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் லோன் லைசன்ஸ்னால் என்ன, ரீபேக்கிங் லைசன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு டைம் 5 மார்க்லேயும், தென் ரீபேக்கிங் லைசன்ஸ் மட்டும் ஒரு 1 இயரில் வந்து 5 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூ, தென் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு டாப்பிக்கும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஷெட்டில் M பற்றி மட்டும் நம்மளுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஷெட்டில் எம்னா உங்களுக்கே தெரியும், ஜிஎம்பி, அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஜிஎம்பி கைட்லைன்ஸ் மூலயமா, தென் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்மில் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். அதாவது அலோபதி மெடிசின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோன்னா அதில் வந்து நம்மளுக்கு பில்டிங் சைஸ் எப்படி இருக்கும், ப்ரிலிமின்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், வாட்டர் சப்ளைஸ் பற்றி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஷெட்டில் எம்மில் வந்து இதாகும். தென் ஷெட்டில் எக்ஸ் அப்படிங்கிறப்ப நார்கோட்டிக் அண்ட் சைக்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம அதை பற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பேசியிருக்கோம். அது வந்து ஷெட்யூல் எக்ஸை பற்றி வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் சேல் ஆஃப் ட்ரக்ஸை பற்றி மட்டும் நம்மளுக்கு வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சேல் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கிறப்ப ஹோல்சேல், ரிட்டைல், நம்ம என்னென்ன ட்ரக்ஸ்லாம் சேல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ப்ராஹிபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக வந்து சேல் ஆஃப் ட்ரக்ஸில் வரும். தென் பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸு, இதில் பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ரீபேக்கிங், தென் அதுக்கப்புறம் பேக்கிங் ஆஃப் ட்ரக்ஸு பற்றி, ரீபேக்கிங் ட்ரக்ஸ் பற்றி வந்து நிறையா கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஒரு டைம் வந்து 5 மார்க்கில். தென் டிடிஏபி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. டிடிஏபி வந்து இயர்லி வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது பார்த்திங்கன்னா டிடிஏபி. இந்த டைம் வந்து ஒரு இப்போ டிடிஏபி, டிசிசி இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு 10 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டிடிஏபி நல்லா பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டிசிசி பற்றியும் பார்த்துக்கோங்க. எப்படியும் 2 மார்க் ஒரு 5 மார்க்கில் வந்து காம்பினேஷனோட கேட்கலாம். தென் கவர்மெண்ட் அனலிஸ்ட்டை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் அனலிஸ்ட்டுக்கு, தென் அவங்களோட பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தென் அதை வந்து ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் லைசன்சிங் அத்தாரிட்டிஸ் பற்றி ஒரு டைம் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் பற்றி வந்து ஒரு டைம் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அவங்களோட டியூட்டிஸ் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டரை வந்து பப்ளிக் சர்வீஸு, தென் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றி எழுதிக்கோங்க. தென் இதெல்லாம் தான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்.
தென் வந்து ஹோல்சேல் லைசன்ஸ் ஹோல்சேல் வந்து ஷெட்டில் சி அண்ட் C1 ட்ரக்ஸுக்கு வந்து அதோட லைசன்ஸ் பற்றி வந்து கேட்டிருக்காங்க. தென் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். நான் 3rd, 4th and 5th யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், தென் அது வந்து ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கேட்ட கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவை தனி வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய் தமிழியன்ஸ். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.